Hi friend, welcome to Happy Family Vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கன்னியாகுமரி போறோம். அந்த vlog தான் பார்க்க போறீங்க. காலையில மணி வந்து 3 o'clock ஆயிடுச்சு. 2 o'clock எந்திச்சு கிளம்ப ஆரம்பிச்சு 3 o'clock ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் எந்திச்சு கிளம்பிட்டாங்க. பாப்பாவும் ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்போ நாங்க கிளம்புறோம். அப்படியே போயிட்டு அக்கா அம்மா எல்லாரும் சேர்ந்து போறோம். ஓகே friend, வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பை சொல்லிரு. ஹாய் சொல்லிரலாம். அங்க போணும்ல அந்த காரணம் தெரியும் இல்லமா வீடியோல நான் தெரியுமா ஏபி போட்டாச்சு நல்லா பின்னாடி ஃபிளாஷ் ஏறுங்க போ. சஞ்சய் குட் மார்னிங். எப்படி பேருங்க வா வா கௌதம் மற்ற ஊருக்கெலாம் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப சீக்கிரம் கிளம்புவோம். ஆனால் கன்னியாகுமரி வர்றோம் அப்படின்னா அந்த சூரிய உதயம் பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக வருவோம். ஏன்னா காலையிலே சூரியன் உதித்து வரும்போது அழகாக இருக்கும், சன்ரைஸ் வந்து அந்த கடல்லேருந்து வரும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சொதப்பல் ஆயிடுச்சு. அது என்னங்கிறது வந்து அப்படி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க போவோம். அவங்க வரலையா, தூங்க போகிறாங்க. வாவ், எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா கடல். நல்லா இருக்காவா கடல்? நல்லா வாண்ட நாய். போங்கடா, சன்ரைஸ் ஆகும், சீக்கிரம் போய் பார்ப்போம். ஓடுங்க ஓடுங்க. என்னம்மா என்னம்மா அனுஷ்கா? ஆமா இன்னும் வரல. எந்த சைடு வரும்? ஏய், ஈஸ்ட்ல தான் வரும், அது தெரியும். பாலம் இப்ப தான்டா கட்டினாங்க. ஆமா, அங்கதான் போறோம். இங்க சூரியனை பார்த்துட்டு அடுத்து நம்ம அதை போய் பார்க்கணும். கொடி ஏத்துறாங்களா? எங்க கொடி ஏத்துறாங்களா? அப்படியா? வர்றதுக்காக பண்ணுவாங்களோ அதை? அது வீடியோ தெரிஞ்சு. ஆமா, அந்த கொடி ஏத்துறாங்க. ஆமா தெரியுது. வெளியில வந்துட்டு காப்பி 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 காப்பி. இந்த சைடு வந்தா சூப்பரா இருக்கும். இது சென்டரா வர. ஏமா அங்க பாருங்க, அது தெரியுதா? சன்ரைஸ் பார்க்குறதுல சின்ன சொதப்பல்னு சொன்னால ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து, அதாவது திருவள்ளுவர் சிலை, அந்த விவேகானந்தர் பாறை, அந்த ரெண்டுக்கும் சென்டராக வந்துருச்சு. அதில் வேற இப்போ வந்து அந்த கண்ணாடி பிரிட்ஜ் போட்டிருக்காங்களா, அதனால அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியல. கொஞ்சம் தள்ளி நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மழை டைம்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, மேகம் மறைச்சு, அப்படிலாம் இல்லாமல் நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இடம் வந்து மறைச்சதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இல்லை. ஓய் அனு,
சாம்பார் என்னங்க இவ்வளோ இருக்கு? எல்லாத்தையும் சேர்த்தா என்ன நான் ஒரு பார்வை பார்த்து போட்டோல இல்ல டயட் இல்ல அக்கா. பூரி ஏன் புஃபுன்னு இருக்கும் வீட்டுல? சரிதான். காலையில் டிஃபன் முடிச்சுட்டு போட்டிங் போகிறதுக்காக வந்திருக்கோம். இதில் வந்து 2 கவுண்டராக வச்சுருக்காங்க. அதாவது 75 ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்யூ வந்து நிறையா நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸ்பெஷல் கவுண்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது வந்து குயிக்காக போயிடலாம். அது வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வெள்ளக்கார காலம் பின்னாடி நிற்காங்க. அடியா லேடிஸ் செப்பரேட் தனியா வாங்க. அஜய் சஞ்சய் இங்க பாரு. ஆமா கௌதம் சாமா பாப்பா கப்பல் மாலினி பாரு. ஜோ திருப்பி பாரு. சூப்பர். எங்க பாரு கௌதம் கடல்ல போய் மீன் இருக்காதான்னு கேக்குற ஒரே அடி பண்ணோம். கடல்ல மீன் இருக்குமான்னு ஜோதி. ஷாம் நம்பி நேரா பத்துவாமா. ரிவர்ஸ்ல போகுது. முன்னாடிலாம் நம்மளுக்கு போட்டிங்க்கு மட்டும்தான் காசு வாங்குவாங்க. அதுலேயே நம்ம வந்து திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை எல்லாமே பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ போட்டிங்க்கும் காசு கொஞ்சம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம இந்த கண்ணாடி பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு ஒரு 30 ருபீஸ், அதாவது ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. விவேகானந்தர் சிலை தானே. அப்போ அது என்னது? முன்னாடி போயிட்டாங்க பசங்க. ஏக்கா இது விவேகானந்தர் பாறையா? சரி, அப்போ அது அந்த ஆப்போசிட்ல அது ஏதோ ஒரு சாமிமா, அது உள்ள சாமி இருக்கு. அப்படியா? அம்மனே ஏதோ வருது. சரி சரி. சிலைக்கு போகணும். தண்ணி கீழே இருக்கா, எங்கம்மா இருக்கு? ஸ்லிக்கான் இருக்குல்ல. என்னது? ஸ்லிமிகான். சின்ன பசங்களாம் உட்காந்து உட்காந்து அதை பிச்சுட்டு. சிலிக்கானையா? அதனாலதான் அந்த நடுவில் மட்டும் மாத்திருக்காங்க கம் போட்டு. நல்லா இருந்துச்சா? அதனால உட்காரக்கூடாது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. கீழே போய் போகாம போட்டோ வீடியோ எடுக்கணும். ஆமா, அதுதான் காசு விட்டு வந்து பார்க்க வந்துக்கிறீங்க. அப்படியே திரும்பி ராகபா கடலை பத்தி போனீங்க. உள்ள மேல போங்க போட்டாங்க. வருவாங்க. வா வா. இந்த இதுல நில்ல அப்ப தெரியும். நம்மடி பயமா இருக்கு. எனக்கு பயமாவே இல்ல. என்னமா இப்படி கத்துறீங்க? இந்த அம்மா கவிங்க
இந்த கீழே ஏறுக்கா மேல ஏறுங்க சொல்லிட்டு அவன் நேரா பாத்துட்டு வரா பாருங்க கீழே பாருக்கா கீழே 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 பயப்படாத பயப்படாத கீழே பாருக்கா குனிஞ்சு பாரு கீழே குனிஞ்சு பாருங்கல்ல ஓகேயா பாறை மேல வரைக்கும் பாரு அது அடுத்து அடுத்து இருக்கிறது. நாங்கள் வந்து ஒரு 9 o'clock கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock 11:30க்கு வெளியே வந்துட்டோம். இதுதான் கரெக்ட் டைம். நீங்களும் போகிறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் போங்க. ஏன்னா இனிமேல் வந்து சம்மர் நம்மளுக்கு ஆரம்பிச்சிரும். இப்போ மழை காலம்னா கூட நம்மளுக்கு தெரியாது. பயங்கரமான வெயில். நாங்கள் கரெக்ட் டயத்துக்கு வெளியில் வந்துட்டோம். அப்படி இருந்துமே எங்களுக்கு வந்து தண்ணி எடுக்காமல் வர போயிட்டோம். இதில் ரொம்ப தாகமாக இருந்துச்சு. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததான் நாங்கள் போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்மநாபபுரம் பேலஸ். அங்கே வந்து நம்மளுக்கு 12:30க்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் 2 o'clock தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் போகிற டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அடுத்து வந்து நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஃப்ரெண்ட் எப்படிங்க வரும் இதா செருப்பு கலட்டும் இடம். அந்த ஐடியா அடுத்து வச்சு போறோம். ராஜாவோட வீடா? இதை பத்தி எனக்கு சொல்லுவியா கௌதம்? அங்க மணிக்கூண்ட பாரு, மேல மணிக்கூண்ட பாருங்கடா. ராஜா உட்கார்ற இடம் இது. இது அவங்களோட சேர். இது ராஜா வந்து இங்க படுத்துட்டு இலைப்பாடுற இடம். இந்த இடங்கள்லாம் அதுல இருக்கிற அவங்க சொன்னது வந்து நம்மளுக்கு புரியல. என்னன்னா அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு எந்த பக்கத்துல வெளிச்சம் வேணுமோ அந்த பக்கம் அப்படி திரும்புமோ. அந்த இருக்குல்ல என்ன சென்டர் விளக்கு, கிராவிட்டி இருட்டா இருக்கும், அந்த பக்கம் வெளிச்சம் கொடுக்கும். அப்படி 300 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பாரு. என்னது இதெல்லாம்? என்னது செல்ஃப் கிடையாதுக்கா. அவங்ககிட்ட கேட்டா சொல்லிடுவாங்க. இது என்னது? இது என்னது? வந்து ஓணவில்லை. அந்த காலத்துல நம்ம ஓண சீசன் இல்லையா, அந்த காலத்துல ராஜாவே நம்ம நாட்டு பிரமாணம் மேல ஏமா ஏறிடுவீங்கல்ல பிடிச்சி. இதுல ஏறிடலாம் ஒன்றும் பிரச்சனை. அதான் இல்லை, மெதுவா வாங்க. அன்னதான கூடம் எவ்வளோ பெருசா இருந்திருக்கு பாரு. இப்ப அன்னதானம் போட்டாவா மதியம் லஞ்சம் முடிச்சுட்டு போயிடலாமோ? எவ்வளோ பெருசு இருக்கு.
இங்கேருந்து பார்த்தா ஏதோ ஒரு பில்டிங் தெரியுது. தெரியல. இதுதான் அன்னதான கூடம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2000 பேர் ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்களாம். இங்கே ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி, இதே மாதிரி கீழேயும் இருக்குது. அதில் ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. டேய், இது தாண்டா அன்னதானம் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. அழகா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு இந்த இடம். இல்லை, இந்த இடத்த பார்க்குறேன். இந்த சைடு பாரு, இங்க பாரு, அங்க பாரு மேல. அழகா இருக்கு. இது என்ன இடம்? தண்ணியை ஊற்றி குடிப்பாங்க. அடியா, இது உள்ளையா? இது ஊறுகாய் ஜாடி. அது இறந்து சமையலுக்குள்ளது அந்த காலத்துல பதப்படுத்தி வைக்கிறது. இவ்வளவு பெருசாவா? தெரியுது. அங்க மேல அன்னதானம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இங்க பண்றது. இது மெடிடேஷன் கால், பூஜை பண்ற இடம். அப்பெல்லாம் லைட்டே கிடையாதுல்ல. இது என்ன இடமா? மழை பெஞ்சா அந்த இடத்துல தெரியுதாக்கா? சுரங்கப்பாதை. இது வழியா தப்பிச்சு போறதுக்கு. ஆமா, போறது நடக்கு அப்படின்னா எங்க நீங்க செய்றீங்கல்ல இப்போ, உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே படி அந்த காலத்துல வச்சிருக்காங்க பாருங்க. மேல ஏறி போறது உன் வீட்டுல பண்ணிருக்கலாக்கா உங்களுக்கு? அப்போ பழைய காலத்து குவாலிட்டியில நீங்க பண்றீங்க. ப்ளீஸ் டோன்ட் டச். என்னது இது? இதை திறந்து உள்ள போயிடக்கூடாதோ? இதெல்லாம் ஜன்னல், அந்த காலத்துல ஜன்னல். கரெக்டா பாட்டை பிடிச்சிட்டியே. டக்குன்னு அவங்க போறதுக்கு டக்குன்னு கீழே போயிட்டு உள்ள அந்த ரூமுக்குள்ள போறது ஷார்ட் ரூட். அப்போ உள்ள பெஞ்சே எவ்வளோ குவாலிட்டியா எல்லாம் இருக்கு பாரு. ராஜாவோட பெட்ரூமா? மூலிகை மரத்தடினால் தயாரிக்கப்பட்ட கட்டளக்குது. இந்த சீலிங்கில் வந்து இந்தோசியன் ஆப்பாகுது, இந்தியன் குட்டியிருந்து தயாரிக்கிறது ஆப்பாகுது. அதில் வந்து சைனீஸுடைய கப்பல் அந்த மாதிரி டிராகன் கொடுத்துருக்காங்க. ஒரு டிராகன். ஆமாம். இந்த பில்டிங்கில் வந்து 4 ஃப்ளோர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஸ்ட்ராங் ரூம், செகண்ட் ஃப்ளோர் வந்து பெட்ரூம், தேர்ட் ஃப்ளோர் வந்து ப்ரேயர் ஹால், ஃபோர்த் ஃப்ளோர் வந்து மெடிடேஷன் ரூம். அந்த மெடிடேஷன் ரூம் சொல்லக்கூடிய அடுத்த இது 2 சைடு சில்வர் கோட்டிங், வெள்ளி பூசிய 2 கண்ணாடியான 300 வருஷம் பழமையானது. ராஜாவோட தங்கச்சும் அம்மாவும். இது கிருஷ்ணலீலா பெயிண்டிங். இது வந்து 200 வருஷம் பழமையானது. நேச்சுரல் பெயிண்டிங். தொடர்ந்து 200 வருஷம் பழமையானதா? அக்கா, ராஜாவோட தங்கச்சும் அம்மாவும் அவங்க சொல்றாங்க. அம்மாவும் தங்கச்சியோட இது ராஜாவோட அம்மா பெட்ரூமானது. அடுத்து டைனிங் டேபிள். ஓகே. ராஜாவோட அம்மாவோட பெட்டு. அந்த காலத்திலே அந்த காலத்து பாத்ரூம். அடடா, பாருங்களேன். யோசிக்கிட்டே சேட்டை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் வேர்த்து ஊத்திடுச்சு டயர்ல. மணிலாவா? பேலஸ் பக்கத்துலேயே நம்மளுக்கு மியூசியம் இருக்குது. அது வந்து 2:30க்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து இங்கே 12:30க்குள்ளே உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு 2 o'clock ஆயிடுச்சு. இன்னொரு 1/2 hour இருக்குது அப்படின்னாங்க. சரி, ஓகே, அதுக்குள்ளே லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம்.
ராசி பலகை. காசு கவுண்ட் பண்ற மிஷின்கா? போங்க போங்க. அந்த காலத்து காசுகளை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போங்க. வெளியில போகாதீங்க, வெளியில போகாதீங்க. இங்க பாருங்க. இவங்க தானா? கொண்டடி பக்கத்து வச்சுட்டு எவ்வளோ பேச்சு போகிறேன், கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுகிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் தப்பு பண்ணுறவங்கள இது உள்ளே வச்சு பூட்டி தொங்க விட்டுருவாங்களாம். அது வந்து காக்கா அந்த மாதிரி வந்து கொத்தி சாப்பிட்டு அவங்க வந்து சாவாங்களாம். ரொம்ப கொடூரமாக தான் தண்டனைகள் இருந்திருக்கு. அது அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொடூரமாக கொண்டிருக்காங்க. அதான் அதான் சளி கொஞ்சம் ஓடி எடுத்துற. சரிடா. இது பேர் என்னடா? ஆமாவா? இது பேர் என்னடா? தொட்டிப்பாலம். தொட்டிப்பாலம்னா எப்படிடா இருக்கும்? பாலத்து மேல தொட்டி வச்சிருப்பாங்களோ? தொட்டிக்கு மேலதான் பாலமே. எந்த தொட்டி மேல பாலம் இருக்கு? நம்ம தோட்டத்துல இருக்க அந்த தொட்டி மேலையாடா? டேய் இங்க பாருங்க எல்லாரும், இங்க தொட்டி போதாடா தண்ணி. இதுல பாலம் இருக்காடா? தொட்டி பிளஸ் பாலம், தொட்டி பாலம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. தம்பி ஆமா, இவ்வளவு கேப் இருக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.